இங்கே ஒரு ட்ரெடிஷனல் லுக்கு வேணும்னு கேட்டுதாங்க. இதெல்லாம் நம்ம ஓன் பிளான் தாங்க. ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோவிலில் உள்ளது. நம்ம கும்போண கோயிலெலாம் பார்த்துருப்பீங்க. நம்ம அந்த லுக்கில் கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாமே ஸ்டீல் தான். ஸ்டீல் தான் சார். அதாவது இப்போ இங்க வந்து இந்த பெர்கோலா டிசைன் ஸ்டீல்ல பண்ணிருக்கோம். ஆமா சார், ஸ்டீல் சார். அதே மாதிரி ஒரு வீட்ல அந்த சாருப்படி வரும். இன்னொரு வீட்ல ஃப்ரண்ட்ல வந்து ஸ்டீல்லயே ஒரு ஃப்ரேம் இருக்கு, ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்ல ஃப்ரண்ட் அது மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொன்று சார். பழைய வீட்லாம் பார்த்தீங்கன்னா உட்டாலே செதுக்கியிருப்பாங்க. நிறைய டிசைன்லாம் வச்சு தூண்லாம் பார்த்துருப்பீங்க. ஏகப்பட்ட டிசைன்லாம் வச்சிருப்பாங்க. அந்த லுக்கு நாங்கள் ஸ்டீலில் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இது மட்டும் இல்லாமல் அந்த ரூஃபிங் பண்ணியிருந்தாலும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓடுலையே அழகாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி ஸ்பாட்லைட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆக அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கான்கிரீட் போடாட்டியும் ஒரு ரூஃபிங்காகவே நம்ம யூஸ் பண்ண முடியும். அதுவுமே உங்களுக்கு யூசேஜுக்கான ஏரியாவாக மாறும். பகல்லையும் சரி, நைட்லேயும் சரி, மழை டைம்லையும் அதை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ட்ரெடிஷ்னல் மாடலில் எல்லாருமே விரும்ப மாட்டாங்க, சில பேர் விரும்புவாங்க. விரும்புகிறவங்களுக்கு இந்த ப்ளஸ்ஸும் சேர்ந்து வருது அப்படின்னு தான் நம்ம சொல்ல வரோம். அதோட இந்த ட்ரெடிஷ்னல் அப்படின்னாலே அந்த தூண் வந்து நிறைய இடங்கள்ல வச்சுருப்பாங்க. நார்மலாக மெட்டல் ஷீட்டு போடும்போது இல்லை இந்த ஓடு போடும்போதே கூட நார்மல் பில்லர்ஸும் வைக்கலாம் ஸ்டீலில். ஆனால் வுட்டில் வந்து ஒரு அழகான பில்லர், செட்டிநாடு ஸ்டைல் பில்லர், இந்த மாதிரியான பில்லர்லாம் வைக்கும்பொழுது அது ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வுட்டு யூஸ் பண்ணும்பொழுது அந்த தூண் லுக்கு வந்தாலும் காஸ்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி கூட தான் செய்யும். ஆனால் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக கான்கிரீட்லேயும் பண்ண முடியும். கான்கிரீட்லேயும் தூண் வச்ச வீடுகளையும் நம்ம பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் கான்கிரீட்டில் பண்ணும்போது அந்தளவுக்கு பெருசாக கம்மியாகலை அப்படின்றதால ஸ்டீல்லையே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பில்லர்ஸ் எல்லாத்தையுமே அழகாக டிசைன் பண்ணி மேனுவலாகவே டிசைன் பண்ணி இவங்க பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரியான தூண்களும் சில வீடுகளில் இருந்தது. இப்போது இதுக்கான காஸ்ட் என்ன, இதில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள், டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம் சார். சார் சொல்லுங்கள் சார். உங்கள் பேர், கம்பெனி பேர் இதெல்லாம் சொல்லிடுங்க. பிரகாஷ் சார் நேம். உங்கள் கம்பெனி திரௌபதி ரூஃபிங். ஓகே. எத்தனை வருஷமா பண்ணுறீங்க? நாங்கள் ஒரு 10 இயர்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ் சார். 10 இயர்ஸாக பண்ணுறீங்க. நம்ம கேரளாவில் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கோம். சரிங்க. ஸோ அந்த அனுபவத்தில் பண்ணுறது தான் நமக்கு. கேரளா வுட்டில் தான் பண்ணுவாங்க. ஆமாம். நம்ம அது கான்செப்ட் மாற்றி வுட்டு மாதிரி நம்ம ஸ்டீல் என்ன கொண்டு வரலாம், நம்ம மெத்தட் அதுதான். ஓகே. நம்ம முடியாதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஸ்டீலில் வுட்டு மாதிரி எந்த ஏதாவது டிசைன் காட்டினாலும் ஸ்டீலில் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கான்கிரீட்டில் பண்ணது தான். ஆமாம் சார், இது கான்கிரீட் பில்லர் சார். இதே மாதிரி வுட்டில் பண்ண வீடும் நம்ம பார்த்தோம், பார்த்தீங்க. அதே மாதிரி ஸ்டீலில் பண்ண வீடு பார்த்துருப்பீங்க. இப்போ எதில் கேட்டாலும் பண்ணி கொடுத்துருவோம் சார். ஓகே. இப்போ இதனுடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்கிரீட் இதோட சேர்த்து வருமா? இல்லை, நமக்கு கான்கிரீட் பில்லர் போட்டு கொடுத்து ரெடி பண்ணி கொடுத்துடணும். இந்த பில்லர் நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருவோம். இந்த டிசைனில் வரணும்னு. ஸோ இது மெத்தட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீட்டு பிளான் கிடையாது, எல்லாம் ஏன் பிளான், ஓன் பிளான் தான் வரணும். இந்த செட்டுக்கு அமைப்பு இது இப்படி தான் வரணும், இந்த ஷேப் தான் வரணுங்கிற மேலே ஸ்கொயர் நம்ம பிளான் தான். ஓகே. இப்படி தான் வரணுங்கிற அமைப்பு இருக்கணும். இப்போ இந்த பீமுக்கு மேலே இருக்கிறது மட்டும் ஸ்டீலு. ஆமாம் சார், அந்த ரன்னர் பைப் மட்டும் ஸ்டீல் சார். இப்போ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பெயிண்டிங்லாம் நீங்கள் பண்ணி கொடுத்துருவோம். கிரைன்ஸ் மாதிரி. ஓகே. கிரைன்ஸ் மாதிரி வுட் மாதிரி இருக்கும். சரி. இப்போ என்னென்ன மெட்டீரியலில் பண்ணுறீங்க? மேலே ஃபுல்லாக அப்போலோ பிராண்ட் தான் சார். அப்போலோ பிராண்ட் ஹெவியான பைப் தான் யூஸ் பண்ணுவோம். ஸ்டீல் தான். ஓகே. மேலே போடுற ஓடு நம்ம பெங்களூர் ஓடு சார். பெங்களூர் கேரளா டைல். ஓகே. எல்லாம் ஒரு ஸ்டேட் கேரளா டைலு. அது இல்லாமல் நார்மல் இப்போ ஓட்டு வீடு இருக்கே, ஆமாம் அந்த மாதிரி டைலும் யூஸ், அந்த டைலாம் யூஸ் பண்ண மாட்டோம் சார். அதெல்லாம் லோ குவாலிட்டி வீடு. ஓகே. ஜஸ்ட் நம்ம மயில் இந்த பறக்கலாம் போனாலே ஓடு உடஞ்சிரும். இந்த ஓடு பார்த்தீங்கன்னா நம்ம 3 பேர் மேலே இருந்தாலும் உடையாது, பக்கா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே. இது மேலே நம்ம வில்லேஜ் பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், குரங்கு பிரச்சனைலாம் இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த ப்ராப்ளம் வந்தால் அந்த ஓடு உடையாது. ஓகே. பக்காவாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் காஸ்ட் வரும். ஓகே. இப்போ இந்த ஓட்லேயே வேறு வெரைட்டி ஏதாவது யூஸ் இருக்குங்க. மோனோடைல் இருக்குங்க. மோனோடைல் நம்ம காங்கிரீட் ஓடு. ஆமாம். அப்படிலாம் செராமிக் டைல் இருக்கு. நம்ம மோனோடைல் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, பெயிண்டிங் அப்படியே இருக்கும், உங்களுக்கு பாசி பிடிக்காது, எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகே. இப்போ நார்மல் இதுனா இது நார்மலாக நம்ம கிளே டைல்ஸ் மண் ஓடுது. ஓகே. நீங்கள் மோனோடைல் பண்ணீங்கன்னா ரேட் காஸ்ட் அதிகமாக வரும், ஆனால் அந்த அளவுக்கு நமக்கு ஒர்த்தாக இருக்கும். குவாலிட்டியும் நல்லா இருக்கும், பாசியும் பிடிக்காது. இப்போ இந்த பாக்குறீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் 50 வருஷம் சென்று வந்து பார்த்தாலும் அதே லுக்கு தான் இருக்கும், உங்களுக்கு சேம் லுக்கு தான் இருக்கும். பெயிண்ட் இதை ஃபேட் ஆகாது. இப்போ அதில் வந்து நம்ம கிரே கலர் மாதிரி ஒரு கலர் பார்த்தோம். ஆமாம் சார், அதுலேயே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது சார். வேறு கலர் இருக்கு, ரெட் இருக்கு, இல்லை ரெண்டு கிரே ரெட்டு சேடா மாதிரி இருக்கு, சேடா கலர் மாதிரி இருக்கு, ப்ரௌன் இருக்கு. ஓகே. நமக்கு தேவையான கலர் வாங்கிக்கலாம், கலர்ஸ் காட்டுவாங்க, நம்ம ஆர்டர் கொடுத்தா வந்துடும். சரி. இப்போ இந்த நேச்சுரல் ஓடு இல்லாமல் வேற ஏதாவது ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறீங்களா? வேற ஸ்டோன் கோட் சீட் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதான் சீட்டு சார் உங்களுக்கு. ஆமாம். நம்ம ட்ரெடிஷனல் லுக் மாறியாச்சு. நீங்கள் ட்ரெடிஷனல் லுக்கில் என்ன மாதிரி இதுமாதிரி விரும்புவாங்களே ட்ரெடிஷனல் லுக்கில். ஆமாம். ஸோ அவங்கள்ட்ட நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் நல்ல முறையாக. ஓகே ஓகே ஓகே. ஸ்டோன் கோட்டுக்கு ஜஸ்ட் சீட்டு தான் அது. ஸோ நீங்கள் என்ன லுக் பண்ணாலும் உங்களுக்கு அந்த லுக் கிடைக்காது. இந்த லுக்கு கிடைக்காது. இந்த லுக் கிடையாது. ட்ரெடிஷனல் லுக் விரும்புறவங்க இந்த லுக் கிடைக்காது. காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக பண்ணி கொடுத்துடலாம். கம்மியாக பண்ணலாம். அதான் டிஃப்ரெண்ட் வரும். இப்போ இந்த மாதிரி ஒரு வேலை எடுக்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ நாளில் முடிக்க முடியும்? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 days வரும், இல்லை 15 days வரும். 10 to 15 days வரும். நம்ம ஒரு சைட்டை பொறுத்து இருக்குங்க. இதுவே இப்போ 4 பக்கம் டேப்பர், நான் பிரமி டேப்பர் வந்துட்டு வச்சுங்க, நம்ம ஒர்க்கு அதிகம். ஸோ அதுக்கு மாதிரி வேலை இருக்கும். 2 சைடுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே. நீ ட்ரெடிஷனல் லுக்கில் வேணும்னா 4 பக்கம் டேப்பர் வச்சா நல்லா இருக்கும். இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட அமைப்பு தான் 3 பக்கம் டேப்பர் தான். சரி. ஓகே. இப்போ இந்த கான்கிரீட்டு, வுட்டு, அப்புறம் ஸ்டீல்லே பண்ணுற பில்லர் இருக்கு இல்லையா? ஆமாம் சார்.
இப்போ அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் மாறும். காஸ்ட் மாறும் சார். ஓகே. அது ஃபிக்ஸட் ரேட்டுங்க. ஃபிக்ஸட் ரேட். ஒரு போஸ்ட் பார்த்தீங்கன்னா 14,000 வரும். அது 8 அடி பில்லர் 14,000 ரூபா, நம்ம 12 அடி பில்லர்னா ஒரு 6,000 இந்த ரேட்டில் வரும். அது வந்து வுட்டுக்கா ஸ்டீலுக்கா? ஸ்டீலுக்கு சார். ஸ்டீலுக்கு. ஓகே. வுட்டுனா இத்தனை காஸ்ட் தர மாதிரி இருக்கும். ஒரு பில்லர் 50,000 வரும். ஓ, வுட்டுனா 50,000 வரும். ஓகே ஓகே ஓகே. இப்போ இதில் மேலே ஸ்டீலில் ஃபுல்லாக பண்ணுறீங்க இல்லையா? ஆமாம் சார். அது துரு பிடிக்காதா? துரு பிடிக்காதுங்க சார். ஏன்னா பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் பிரேம் அடிப்போம். ஓகே. இது ஃபுல்லாக எம்ஆர்எஃப் பிரேம், ஏசிஎம் பிரேம் அடிப்போம். குவாலிட்டியான பிரேமர் தான். 2 கோட் பெயிண்டிங் கொடுத்துருவோம். ஓகே. பிரைமருக்கு மேலே 2 கோட் பெயிண்டிங் கொடுத்துருவோம். நீ 30 வருஷம் கை வைக்க தேவையே கிடையாது. அதுக்கு வாரண்டி நம்ம கொடுத்துருவோம். ஓகே. அது அந்த வாட்டர் லீக்கேஜ் ஆகாது. லீக்கேஜ் ஆனால் கூட நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. அது அந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் தான். அது எல்லாமே அதுக்குள்ள அடங்கிடும் சார். ஓகே. இப்போ மேலே வந்து ஒரு ஓடு, கீழே ஒரு ஓடு போகும். ஆமாம் சார். இப்போ அந்த 2 ஓடு அதுக்கு உள்ள லைட்டிங் கொடுத்துருக்கீங்களா? ஆமாம் சார். அது நீங்களே பண்ணி கொடுத்து? நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் சார். ஓகே. நம்ம எலக்ட்ரிஷியன் மெட்டீரியல் காசு தனியாக தர மாதிரி இருக்கும். எலக்ட்ரிஷியன் சார்ஜ் மட்டும். எலக்ட்ரிஷியன் சார்ஜ் மட்டும். நம்ம பிளானிங் கொடுத்துருவோம். இந்த ஓடு காலி எடுத்து நம்ம கொடுத்துருவோம். இந்த லைட்டிங் மாட்டி கொடுத்துருவோம். எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். நீ லைன் மட்டும் கொடுத்தாலே போதும். ஓகே ஓகே. இப்போ எவ்வளோ காஸ்ட் பண்ணுறீங்க? காஸ்ட் பார்த்தீங்கன்னா 450 சார் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இப்போ ஸ்கொயர் ஃபீட்டுன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவோட ஸ்கொயர் ஃபீட்டு தான் அளவு எடுப்பீங்க? ஆமாம். இல்லை, டேப்பர் மெஷர்மெண்ட் சார். மேலே ஏரியா டேப்பர். ஓகே ஓகே. எல்லாம் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, அது 10 இன்ச்சுக்கு 10 பைப் போயிடும் போது மெட்டீரியல் காஸ்ட் அதிகமாக போகும். நம்ம ஸ்கொயர்னா வேற சீட்டு போகிற ஸ்கொயர் ஃபீட் வரும். ஓகே. இதில் டேப்பர் மெஷர்மெண்ட் தான் வரும். ஏன்னா மெட்டீரியல் காஸ்ட் அந்த அளவுக்கு போகும். நம்ம அது 10க்கு 10 வச்சுங்க, மேலே பார்த்தீங்கன்னா 20 போட்டால் 10க்கு 10 வந்துடும். மேலே போனால் 20 போகிறதால இது ரன்னிங் ஃபீட் மாறும். ஓகே. அந்த ஸ்கொயர் ஃபீட் கணக்கு அளவு எடுத்து. ஆமாம் சார். ஓகே. இப்போ மெட்டீரியல் மாறும்போது அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் கூட வரும். இப்போ எனக்கு வந்து இந்த மெட்டீரியல் வந்து வேண்டாம், சரிங்க, வேற சில மெட்டீரியல் வந்து பாக்குறாங்க இல்லையா? உதாரணத்துக்கு ஸ்டோன் கோட்டட் அந்த மாதிரி வேற ஏதாவது ஷீட் என்கிட்ட இருக்கு, நீங்க பண்ணி மட்டும் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா அது பண்ணுவீங்களா? இல்ல, லேபர் பண்றது இல்லைங்க சார். டோட்டல் லேபர் பண்றது இல்ல, மெட்டீரியலோட சேர்த்து தான். டோட்டல் கான்ட்ராக்ட் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்னொன்னு பார்த்து பண்ணிட்டு நம்ம கேரளா ஆர்டர் பண்ணி வர வைக்கிறதுங்க டைல்லாம். ஸோ ரெண்டுத்தையும் மெஷர் பண்ண முடியாது. லேபர் தனியா, மெட்டீரியல் தனியா. நீங்க மெட்டீரியல்னா மெட்டீரியல் மட்டும் எடுத்துருவீங்க, பைப் மட்டும் எடுத்துருவீங்க. ஆமா. உங்களுக்கு டைல் தெரியும். டைல் நம்ம மொத்தமா லோடு ஸ்டாக் பண்ணி வச்சுப்போம். ஓகே. ஒரு லோடு ஒரு லாரி வருதுன்னு வச்சுங்க, மேக்ஸிமம் 10,000 லோடு வரும். ஓ சரி சரி. அது மொத்தமாக வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுப்போம் குடோன்ல. ஓகே. தேவையானாலும் நம்ம எடுத்துப்போம். ஸோ அப்போ அது ஸ்டாக் ஆகி வேஸ்ட் ஆகிடுங்களே. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ மெட்டீரியலோட சேர்த்து தான் டோட்டல் கான்ட்ராக்ட் தான் சார். ஓகே. இப்போ இது கும்பகோணத்தில் நம்ம இப்போ 4-5 இடம் பார்த்தோம். சரிங்க. இப்போ நீங்கள் இங்கே மட்டும் தான் பண்ணுறீங்களா? இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் சார். தமிழ்நாடு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மதுரையில், கோயம்புத்தூர், பொள்ளாச்சிங்க அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். பண்ணி எடுத்துருக்கோம். ஓகே. இப்போ அதுக்குன்னா இப்போ டிஸ்டன்ஸ் மாறுதுன்னா ரேட்டு கூட வருமா? ஆமாம் சார், 10 ரூபா டிஃப்ரெண்ட் வரும். டிரான்ஸ்போர்ட் முன்னாடி இருக்கும். 450 ரூபா பண்ணுறோன்னா 420 பண்ணி கொடுத்துருவோம். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் வரும். சரி. எல்லாரும் அதிக காஸ்ட் பண்ணிட்டா நம்ம அதிக காஸ்ட் பண்ணுறதில்ல, நமக்கான பட்ஜெட் போதுமானது. இப்போ இது இல்லாமல் இப்போ வெளியே பண்ணுறது இல்லாமல் உள்ள கூட நீங்கள் அது மாதிரி நிறைய டிசைன் பண்ணுறீங்க. ஆமாம் சார். இது பார்த்தீங்கன்னா வச்சுங்க சார், புத்தர் ரூம் ஸ்டாண்டு சார். இது உள்ள என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா வச்சுங்க ஒரு ட்ரெடிஷனல் லுக்கு வேணும்னு கேட்டாங்க. இதெல்லாம் நம்ம ஓன் பிளான் தாங்க. ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோவிலில் உள்ளது. நம்ம கும்பகோணம் கோவில்லாம் பார்த்துருப்பீங்க, நம்ம அந்த லுக்கில் கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாமே ஸ்டீல் தான். ஸ்டீல் தான் சார். ஸ்டீலில் வுட் கலரில் பெயிண்ட் கிரைன்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே. இதே மாதிரி அந்த கேரளா ஸ்டைலில் சாருப்படி அந்த டிசைன்லாம் கூட நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் சார். ஓகே ஓகே. சாருப்படி உள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஸ்டீலில் பண்ணுறவங்க வுட்டில் பண்ணியிருக்காங்க, சிமெண்ட்டில் பண்ணுவாங்க. சிமெண்ட்டில் பண்ணுவாங்க. நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க, கேரளாலே தான் பண்ணுவாங்க. ஆமாம், வுட்டில் சிமெண்ட் தாங்க. நாங்கள் மட்டும் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருவோம். ஸ்டீலில் மட்டும் தான் பண்ணி கொடுத்துருவோம். ஸ்டீலில் தான் பண்ணுறோம். ஸ்டீலில் பண்ணால் பட்ஜெட் காசு கம்மியாக இருக்கும், உங்களுக்கு லைஃப் வரும். ஓகே. நம்ம ஹச்ஆர் சீட் தான், சீட்லேயே பார்த்தீங்கன்னா ஹச்ஆர் சீட் தான் யூஸ் பண்ணுவோம். ஹச்ஆர் சிஆர் சீட்லாம் இருக்குல்ல, டெம்பரேச்சர் சீட் தான் யூஸ் பண்ணுவோம். டெம்பர் அதிகமாக இருக்கும், அதனால் சீட் திட்டு பிடிக்காது. இது உள்ள அப்புறம் புத்த ஸ்டாண்டு வருதுங்க சார். ஸோ அது என்ட்ரன்ஸுக்காக அதை வச்சது. இந்த இது மட்டும், இந்த பர்கா டிசைன் மட்டும் என்ட்ரன்ஸ். இதுவும் ஸ்டீல் தான். ஆமாம் சார். இதில் பார்த்தீங்கன்னா பூச்செடி கொடி லைன் போகிறதுக்காக. ஓகே ஓகே. அடிச்ச மாதிரி. அப்புறம் இந்த ஜாலி ஒர்க்கு இதெல்லாம் கூட நீங்களே அதுலேயும் பண்ணி கொடுத்துருவோம் சார். இப்போ இது சிவில் ஒர்க்கில் வந்துடும் இல்லையா? இது ஆமாம், அது தனியாக காசு தர மாதிரி இருக்கும். மெட்டீரியல் காசு தனியாக வந்துடும். ஓகே. நம்ம வர மேசன்ல வராங்க சார், அவங்க தனியாக காசு தர மாதிரி இருக்கும். ஓகே. மெட்டீரியல் நீங்கள் வாங்கி கொடுத்துருவீங்க? மெட்டீரியல் மொத்தமாக ஒரு கணக்கு பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும். ஜாலி எத்தனை ஜாலி பிடிக்குதோ அதுக்கு மாதிரி காசு வரும். ஓகே. ஏன்னா அது நம்ம அக்கிட்ட சொல்ல முடியாது ஜாலியில், அது ஏரியாவுக்கு வந்த மாதிரி. ஆமாம் ஆமாம் ஆமாம். எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு ஒரு ட்ரெடிஷனல் இருக்குன்னா வெறும் டைல் அடுக்குனா மட்டும் ட்ரெடிஷனல் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ட்ரெடிஷனல் ஒர்க்கு அது கிடையாதுங்க சார். இது வேறு மர வேலைகளில் சேர்ந்தது தான். இந்த ஆய கலை 64 மாங்கல சார், அதில் ஒரு கலையில் சேர்ந்தது தான் இது. அது எல்லாரும் தெரிய மாட்டேங்குது. இந்த 4-2 பைப்லாம் வருதுங்களா, இதுவே நம்ம என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பர்கா டிசைன் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே. அந்த வுட்டு வேலைகள் வரும் பார்த்தீங்க. இதுவே பல வீட்லாம் பார்த்தீங்கன்னா வுட்டாலே செதுக்கியிருப்பாங்க, நிறைய டிசைன்லாம் வச்சு தூள்லாம் பார்த்துருப்பீங்க, ஏகப்பட்ட டிசைன்லாம் வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் ஸ்டீலில் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். எங்கள் ஒர்க் பண்ணாலே ஒரு நீங்கள் கண்டிப்பாக திருப்தி ஆடுவீங்க, 100% திருப்தி ஆடுவீங்க. நல்லா இருக்கும் ஃபினிஷிங். அதாவது இப்போ இங்கே வந்து இந்த பெர்கோலா டிசைன் ஸ்டீலில் பண்ணி. ஆமாம் சார், ஸ்டீல் சார். அதே மாதிரி ஒரு வீட்டில் அந்த சாருப்படி வரும். இன்னொரு வீட்டில் ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டீல்லையே ஒரு ஃப்ரேம் ஒர்க் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் அது மாதிரி ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொன்று சார். இப்போ இந்த வீட்டில் இது மயில் மாதிரி மயில் டிசைன் சார். இதுவும் விரும்பி கேட்டாங்க, பண்ணிட்டீங்க. இதுவும் விரும்பி கேட்டாங்க பார்ட்டிக்காரங்க. ஓகே. ஸோ அதனால பண்ணி கொடுத்துருவோம். இதெல்லாம் ஃப்ரண்ட்ல என்ட்ரன்ஸ் டிசைன் பண்ணாலும் கொடுத்துருந்தோம். அது நம்ம ஒர்க்கு பெண்டிங் இருக்குங்க. அந்த
வித் ஸ்டாண்ட் வருதுங்களா, ஆமா. அதெல்லாம் சேர்த்து பண்ணி கொடுத்துருவோம். ஓ ஓ, சரி சரி. இந்த ஃப்ரண்ட் முகவே பார்த்தீங்கன்னு வச்சுங்க சார், நம்ம மட்டும் தான் ஓனா பண்றோம், கையால் ரெடி பண்றோம். அந்த வுட் ரீப்பர் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. அதே போட்டோ பார்த்துருப்பீங்க நீங்க ஆமா ஃபர்ஸ்ட் வீடியோல. ஆமா ஆமா. அது ஃபுல்லாக கையால் ரெடி பண்ணது. ஒரு ஃப்ரண்ட் முகம் ரெடி பண்றதுக்கு ஒரு 3 days ஆகுங்க. ஓகே. அதே மாதிரி அந்த தூணு பார்த்துருந்தோமே, ஆமா, அந்த தூணுமே கையால ரெடி ரெடி பண்றது பண்றது தான். வேற யாரும் ரெடி பண்ண மாட்டாங்க, நாங்க மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே. இப்போ அதே மாதிரி உங்ககிட்ட இந்த மாடல் எனக்கு வேணும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா கண்டிப்பா சார். அது அதாவது நீங்க செஞ்சதா இருந்தாலும் நீங்க ஸ்டீல் அதே மாதிரி வுட் போட்டோ எடுத்து வந்து எனக்கு இந்த மாதிரி மாடல் வேணும்னு வச்சுங்க, நான் பண்ணி கொடுத்துருவேன். மத்த போனாலும் தெரியல, நான் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே ஓகே. 100% பண்ணி கொடுத்துடலாம் சார். எங்க ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முடியாது எதுவுமே கிடையாது, கண்டிப்பா முடிச்சு காட்டுவோம். ட்ரெடிஷனல் லுக் முழுக்க அப்படியே கொண்டு வந்துருவோம். நீங்க இப்போ ஒரு 50 வருஷம் முன்னாடி உங்க பாட்டி வீட பார்த்துருப்பீங்க ஒரு ட்ரெடிஷனல் லுக்ல, அந்த இமேஜ் எடுத்து வந்து இந்த மாதிரி வேணும்னு கேட்டேன்னு வச்சுங்க, நாங்க பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி அந்த 50 வருஷம் முன்னாடி உள்ள வீட்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, ஃப்ரெண்ட்ல இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ல அந்த பர்கர் டிசைன்ல ஆமா இந்த மாதிரி பைப்ல கொடுத்துருப்பாங்க, வளைவு டிசைன் அந்த மாதிரி. ஆமா ஆமா. ஸோ அதை நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. நாங்கள் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ இது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 450 வாங்குறீங்க இல்லையா? ஆமா சார். அது வந்து அந்த பில்லரோட சேர்த்து தானா? பில்லருங்க எம்டி பில்லர் வரும் சார். ஓகே. எம்டி பில்லர் தான் வரும். அதாவது பிளைனா இருக்கு. பிளைனா இருக்கும். அது 4 பில்லர் வந்துரும். ஓகே. அவுட்டர் டிசைன் வேணா நீங்க தனியா காஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு டிசைனோட பில்லர் வேணும் அப்படின்னா அதுக்கு தனியா காஸ்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 14,000 தான் வரும். ஓகே. இப்போ நீங்க சிமெண்ட் பில்லர் ஒரு 50,000 வச்சுங்க, ஆமா, நம்ம காஸ்ட் 14,000 தான். நீங்க அது கொடுத்தாலே போதும். அது காஸ்ட் எதுக்குன்னா மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் தான். ஓகே ஓகே. நம்ம லாபம்லாம் கிடைக்காது, நம்ம செட் பண்றதா பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு லைக் பண்ணி. அதுவே வுட் பில்லர் பார்த்தீங்கன்னா ஒரு பில்லர் 45,000 வரும். நம்ம காரைக்குள்ள ஆர்டர் பண்ணி வாங்கி தரோம். ஓகே. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணாமல் நமக்கு தான் பெட்டர். உங்களுக்கு காஸ்ட் பிரைஸ் கம்மி தான். ஆமா ஆமா. என்ன டிஃபரெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம செட்டும் 40% நிற்கும். எல்லாரும் பயப்படுறாங்க, ஸ்டீல்னா சீக்கிரமா அடிச்சு போயிடும் லைஃப் வர அப்படின்ட்டு. நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு பொருளுமே ஸ்டீல் தானே, நம்ம காரா இருக்கட்டும் பைக்கா இருக்கட்டும் எல்லாமே ஸ்டீல் தானே. ஆமா ஆமா. ஸோ லைஃப் லாங் வரது தான். எல்லாம் பயப்படுறாங்க ஸ்டீல்னா வீணா போயிடும் அப்படின்ட்டு. ஓகே ஓகே. நம்ம வந்து லோ கேஜ் போட போறது இல்லை, ஹெவியா தான் போடுவோம். பைப்லாம் தேவை கிடையாது. 40 வருஷம் கை வைக்க தேவையா கிடையாது. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார்.